வெல்கம் டு ஹிடன் குக் சேனல். நாம் இன்றைக்கி முறுமுறுவான முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முறுக்கு பண்ணுறதுக்கு 3 கப் வறுக்காத அரிசி மாவு எடுத்திருக்கேன். மாவு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த பொட்டுக்கடலை மாவை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வறுக்காத மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக இடியாப்ப மாவு யூஸ் பண்ணலாம், பச்சரிசி மாவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா கடையில் வாங்கின இடியாப்ப மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் ஓமம் கையில் கசக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயம். இப்போது மாவு மிக்ஸ் பண்ண சுடுதண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை பொறுக்கிற சூட்டில் தண்ணியை ஹீட் பண்ணிவிட்டு மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி மொத்தமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மாவை பொறுத்து தண்ணி தேவைப்படும். ஒவ்வொரு மாவுக்கு அதிகமாகவும் தேவைப்படலாம், கம்மியாகவும் தேவைப்படலாம். மாவு பிசைஞ்சிட்டு இருக்கும்போதே ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். பொதுவாக நம்ம முறுக்கு பண்ணணுன்னாலே அரிசி உளுந்து ஊற வச்சு அரைச்சி பண்ணணும். ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் முறுக்கு பண்ணலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போது மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து முறுக்கு உரலில் மாவை ஃபில் பண்ணிவிட்டு ஒரு கரண்டியில் மாவை பிழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி மாவை பிழிஞ்சிட்டு மாவை டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் முறுக்கு எண்ணெயில் போடும்போது பிரியாமல் இருக்கும். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி முறுக்கை போட்டுக்கோங்க. 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் வெளியே எடுத்துடலாம். இது ஒரு பக்காவான ஈவினிங் டைம் ஸ்நாக்காக இருக்கும். இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. அப்படியே கடையில் வாங்கின முறுக்கு டேஸ்ட்டு போலவே இருக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சு டெய்லி ஸ்நாக்ஸுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். ஹெல்த்தியாகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ரொம்பவே மொறுமொறுவான முறுக்கு ரெடி. பாருங்கள், உடைக்கும் போதே எவ்வளோ சவுண்டு கேட்குதுன்னு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.